ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? குரூப் 2க்கு, குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ்க்கு யார் படிக்கிறீங்க, குரூப் 4க்கு யார் படிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? குரூப் 2 வந்துட்டு பாஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண மெயின்ஸ் போயிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் என்னால் வந்து கண்டினியூவாக படிக்க முடியல. குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். சரிங்களா? நீங்களும் வந்து கண்டினியூவாக வந்து படிக்க ஆரம்பிங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, 2 வருஷமும் படிச்சிட்ருக்கியா, என்ன 4 வருஷம் படிக்கிறியா, என்ன 5 வருஷமும் படிக்கிறியாம்பாங்க. ஒரு சிலர் இன்னம்மா வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்துருக்க, இன்னம்மா வேலைக்கு ஒரு வேலை கூட இந்த கிடைக்கல, ஒரு கடைக்கு போனால் நான் 10,000 தராங்க, 6,000 தராங்க, ஏன் வேலைக்கு போக வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வேலை எப்போ தான் நீ வாங்குவ அப்படிம்பாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஷின் எப்படி கேட்குறாங்க, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸோட மனநிலை என்ன அப்படின்றது யோசிக்க மாட்டாங்க. இவ்வளோ வார்த்தை பேசுகிறவங்க நம்மளுக்கு ரூபா கூட நமக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஒரு புக்கு வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பேனா வாங்குறதுக்கோ. சரிங்களா? இது எவ்வளோ 10 ரூபா 5 ரூபா போல் பேனா கூட நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க சொல்கிறத வந்து நம்ம ஏங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கணும்? சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் நீங்கள் யார் சொல்கிறதையும் வந்து கேட்காதீங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டினா போல் நீங்கள் ஓட ஆரம்பிங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸோட நிலமையில வந்து அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? அப்படின்றப்ப வந்து அவங்க சொல்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை ஃபேமிலி சர்க்கிள்லையோ சொல்கிறத வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் போன குரூப் 4 கொஷின்லேயே வந்து கொஷின் ரொம்ப அவுட் ஆஃப் சோர்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறவங்க, ஹெல்ப் பண்ணாதவங்க வந்து நமக்கு வந்து ஒரு பேனா வாங்குறதுக்கோ இல்லை ஒரு நோட்டு வாங்குறதுக்கோ இல்லை ஒரு புக் அவுட் ஆஃப் சோர்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு மெட்டீரியல் வாங்குறதுக்கோ நமக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்றப்ப நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. ஒரு சில வீட்டில் வந்து சொல்கிறாங்க, ஏன் இந்த புக்கெல்லாம் அங்கங்கே கிடக்குது, தூக்கி மூட்டை கட்டுக்கு மேலே தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கேட்குறப்ப ஸ்டூடெண்ட்டோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? அதனால் யாரையும் வந்து மனசால் வந்து துன்புறுத்தாதீங்க. சரிங்களா? உங்களால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா ஒதுங்கிக்கிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுங்க. எல்லோரும் படிங்க.